நான் எங்க இருந்து என்னத்த சேர்த்து வைக்கிறது எனக்கு புரியல. இல்ல சேவிங்ஸ் தானே போகுது. சேவிங்ஸ் போகுது, பட் ஆனா வீட்டுக்குன்னு ஒண்ணு டக்குன்னு எடுக்கணும்னா பண்ண முடியுதா? வீட்டுக்குன்னு எடுத்தா ஆடம்பரங்கிறீங்க, அதுக்காக தான் நகை கடைக்கு போகுது, நான் என்ன அது சொல்றேன்? சேவிங்ல போகுது. இல்ல சார், இப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு ஒர்க் வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த டைம் இன்னொரு வேலை ஏதாவது பார்த்து பண்றதுக்கு பதிலா இந்த salary ஒரு 10 இல்ல கையில இருந்ததுன்னா இருக்கிறத வச்சு அந்த மாசத்தை ஓட்டலாம் இல்லையா? அப்படி அது பண்ணா சேர்க்கவே பண்ணாம முடியாது. சேர்க்க முடியாது. வாழ்க்கையில. யாருக்கு சேர்த்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எனக்கு அது தான் வேண்டாம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அததான் நான் சொல்றேன். அது எப்படி வர்றவங்க ஒத்துப்பாங்களா சார்? சார் பணம் பணம்னு எல்லாரும் பணத்து பின்னாடியே போனா வீட்டை கேஸ் கம்பெனிக்கு போகணும் எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். என் பொண்ணு சொன்னால அவ பேச முடியல என்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் நான் வேலை கொஞ்சம் முடிஞ்ச பிறகு கூட பேசலாம்ல. என் பையன் அப்படி இல்ல தெரியுமா? அவன் வந்து சேர் போட்டு நான் எப்ப வேலை இல்லையோ நைட்டு என்கிட்ட 11 12 மணி வரைக்கும் என்கிட்ட எல்லாமே பேசுவான், என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனா அவ எப்படி தெரியுமா வந்து நின்னுப்பா இப்படி நின்னுட்டு நான் கேட்பேன். ஃபோன் வைனா எப்படி வைக்க முடியும்? நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்கிட்ட பேசேன். அவங்க கிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லலாம்ல. அதை வச்சுதானே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியணும்ல. நாங்களும் எவ்வளவுதான் சார் வெயிட் பண்ண. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. நீங்க எதையுமே கவலைப்படாம இந்த வேலைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருந்தாரு, மோட்டர் கடை தான், பஞ்சர் தான், நல்லா போயிட்டு இருந்தது. அதுல நல்ல வீடெல்லாம் கூட கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு அந்த கடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஆயிட்டாரு, வேலை இல்ல, ரொம்ப மன சோர்வாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையே எடுத்தேன். என் பையன் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி நீ காலேஜ் வரைக்கும் பண்ணிட்டு வரேன். அது யாருக்காக பண்றேன்? இவங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன். நைட்டு பகல எங்க ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாவா இருக்கல நானு. அது புரிஞ்சுக்க மாட்றாங்களே. அதனால தானே பணத்தை தேடி ஓடுறோம். காலையில 6க்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு தேவைகளும் அப்படி